அனைவருக்கும் வணக்கம். 52 வார நலவாழ்வு பயணத்தினுடைய 7வது வாரம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஆசனம் வஜ்ராசனம். நான் இப்போ அந்த பொசிஷனில் தான் உட்காந்துருக்கேன். இந்த வஜ்ராசனம் பெயர் காரணம் என்ன அப்படின்னா, வஜ்ரம்னா வைரம்னு பொருள். நம்மளுடைய உடலையும் மனதையும் வைரத்தை போல திடமாக்கக்கூடிய ஒரு ஆசனம் இது. இரண்டாவது, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செரிமானம் சரியாக இருந்துச்சுனாலே நமக்கு பல பிரச்சனைகள் நமக்கு வராது. வஜ்ர நாடி தூண்டப்பட்டு நம்மளுடைய செரிமானம் சிறப்பாக நடக்கக்கூடிய ஆசனம் இந்த ஆசனம். இதுக்கு முக்கியமான ஒரு சிறப்பு இருக்குது. பொதுவாக எந்த ஒரு உடற்பயிற்சியாக இருந்தாலும் ஆசனங்களாக இருந்தாலும் சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எம்டி ஸ்டொமக்கில் பயிற்சிகள் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஆனால் இந்த ஒரு ஆசனம் மட்டும் நம்ம சாப்பிட்ட உடனே செய்ய வேண்டிய ஆசனம். யாருக்கெல்லாம் செரிமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க எல்லாமே சாப்பிட்ட உடனே வஜ்ராசனத்தில் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் அமர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் நான் உட்காந்துருக்கேன். கால்களை மடித்து கால்கள் மேலேயே நம்ம உட்காந்துருக்கோம். இப்போ இதை இன்னும் ப்ராப்பராக எப்படி செய்யணுங்கிறத சைட் வியூவில் பார்க்கலாம். குட்டிங்காலும் சேர்த்துருக்கு, பின்னாடி பாதங்களும் சேர்த்து வச்சு நம்ம இப்படி நேராக உட்காந்தோம்னா நமக்கு இங்கே பெயின் அதிகமாகும். இந்த பாதங்களில் எலும்பு நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். இது சரியான போஸ்டர் இல்லை. அப்போது நம்ம இங்கே இருந்துட்டு கால்களை ஒட்டி வச்சு கால்களை நம்ம கொஞ்சம் விரிக்கணும். ஒரு ஸ்டாண்டு மாதிரி இங்கே விரிக்கணும். நம்ம உட்காரும் போதே கெண்டைக்கால் பகுதியையும் நம்ம வெளிப்புறமாக இழுத்து விட்டு நம்ம கால் மேலே காலை விரித்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஆக்கி இந்த ஸ்டாண்டில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம பின்னாடி பார்க்கலாம். காலை விரிச்சிருக்கோம். இதுவே முழுமையான வஜ்ராசனம். ஆனாலும் இன்னும் நம்ம வெறும் வயிற்றுல காலை நேரத்தில் இந்த பயிற்சி செஞ்சோம்னா இன்னும் ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா போகலாம். அது என்ன பண்ணலாம்னா, இதே மாதிரி பொசிஷனில் உட்காந்துட்டு நம்மளுடைய கைகளை முஷ்டி போல் நம்ம மடக்கிட்டு அடி வயிற்றுல வச்சு முன்னாடி நம்ம இதே போல் 2 முன்னாடி பெண்ட் பண்ணி பண்ணலாம். இந்த பொசிஷன் செய்கிறதுக்கு நமக்கு வயிறு எம்டியாக இருக்கணும். வயிறு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம நேரடியாக நம்ம கையில் அழுத்தம் கொடுத்தோம்னா அது சரியாக ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங்கை தராது. பொதுவாக இந்த லெவலில் மட்டும் வஜ்ராசனம் சாப்பிட்ட உடனே உட்காரணும். இன்னும் உங்களுடைய கல்லீரலும் கணையமும் தூண்டப்பட்டு செரிமானம் இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எம்டி ஸ்டொமக்கில் காலையில் பயிற்சி பண்ணும்போது இந்த மாதிரி அமர்ந்து வயிற்றுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுத்து முன்பக்கமாக பெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்த பண்ணலாம். அது பண்ண முடியலன்னா பிரச்சனை இல்லை. இந்த ஒரு ஸ்டேஜே போதுமானதாக இருக்கும். டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சரியான ஜீரணமாகாதது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அப்போ அவங்கெல்லாம் எப்போ சாப்பிட்டாலும் சாப்பிட்ட உடனே ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ இந்த வஜ்ராசனத்தில் அமர்றது நல்ல சிறப்பான ஒரு பலனை தரும். செஞ்சு பாருங்கள்.